السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், அல்லாஹுடைய நேசர்கள் அத்துணை பேர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் மிஅராஜினுடைய அந்த சிறப்பான நாளில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து புனிதமான தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை வாங்கி வந்த அந்த நன்னாளில் ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 27 மிஅராஜ் அல்லாஹுவை சந்திக்க சென்றார்கள் என்பது ஆதாரபூர்வமான வரலாற்று குறிப்புகள். அதனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை காலையில் ஒன்றுமே இல்லையே, அடிக்கடி பிரச்சனை. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை இல்லை
அது காலையிலேருந்தே போயிடுச்சு, 2 நாளாக இல்லை. அது ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சு. இதுக்காண்டி தனியாக ஒரு ஆள் வச்சுக்கணும் போல இருக்குது. அடிக்கடி பிரச்சனையாக போகும். அடிக்கடி பிரச்சனையாக போகும். நேற்றுலேருந்து பிரச்சனை தான். Hello, 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 hello. Assalamualaikum. Assalamualaikum. Irke bye. Bajal. Assalamualaikum. Aga. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அருளால் இந்த மிஅராஜினுடைய சிறப்பான அந்த நன்னாள் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வயதில் தாயிஃப் சென்றார்கள். 53வது வயதில் ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து மதீனா. இதற்கு இடைப்பட்ட நாளில்தான், அந்த காலத்தில்தான் மிஅராஜ் என்பது நடைபெற்றது. இந்த மிஅராஜ் 2 பிரிவாக அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா. ஒன்று இஸ்ரா, 2வது மிஅராஜ். மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போனது, அதாவது தரை வழி பயணம் என்று சொல்வார்கள், அதற்கு இஸ்ரா. 7 வானத்தை கடந்து சித்ரத்துல் முன்தஹா எல்லாவற்றையும் கடந்து அல்லாஹ்வை சந்தித்து பேசியது இது மிஅராஜ். ஒவ்வொரு வருடமும் நமக்கு மிஅராஜ் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வரலாற்றை நாம் கேட்கிறோம். சந்தேகிக்கக்கூடியவர்கள் அல்லது இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை நாம் ஒதுக்கி விடுவோம்.
தெளிவான ஆதாரங்கள் நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த சிறப்பான மிஅராஜ் என்பது எவ்வளவு ஒரு அற்புதமானது, அல்லாஹுவால் நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கிறது. சாதாரணமானதல்ல. இன்னைக்கு இந்த விண்வெளி வீரர்கள் செல்கிறார்கள், ஒரு பெண் சென்றது, ஆண்கள் செல்கிறார்கள். இந்த விண்வெளி என்பது அவர்கள் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம், அவர்களுக்கு தனி ஆடையெல்லாம் தனியாக இருக்கும். அதை போன்று வாகனம் என்பது தனி. அதை ரொம்ப செலவு செய்து அந்த வாகனத்தை தயார் செய்கிறார்கள். தனியாக இருக்கையும் இருக்கு, அவர்களுக்கு தனியாக இருக்கை. அந்த புவியினுடைய ஈர்ப்பு சக்தி இல்லாததால் ஆக்சிஜன் அந்த சிலிண்டரை அதில் வச்சுருப்பாங்க. பூமியுடைய ஈர்ப்பு அதில் இருக்காது, அதனால் அந்த சிலிண்டரை அவங்க வச்சுருப்பாங்க. ஆடைகள், வாகனம், இருக்கை எல்லாமே தனித்தனியாக இருக்கும் அந்த விண்வெளிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு. நம்ம செய்தியில் பார்க்கலாம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செயற்கான எதுவுமே இல்லை. அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. தனி இருக்கை அல்லது தனியாக ஒரு இருப்பிடம், தனி ஆடை என்பதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. இந்த மிஅராஜில் இயற்கையாகவே அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்தான். இயற்கையாகவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஅராஜ் பயணத்திற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருதயம் பிளக்கப்படுகிறது. ஜம்சம் கிணறு பக்கத்தில் அந்த இருதயம் பிளக்கப்பட்டு ஹிக்மத், ஈமான் இந்த ரெண்டையும் அல்லாஹ் நிரப்புறான். ஏனென்றால் அதாவது வானத்திற்கு சென்று அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு இந்த இதயம் தயாராக வேண்டும். சாதாரணமாக இல்லை. அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அதற்கு எப்படி நாம் தயாராக வேண்டுமோ அந்த முறைப்பிரகாரம் ஜம்சம் தண்ணியின் மூலமாக அது கழுவப்படுகிறது. இருதயம் ஹிக்மத், ஈமான் என்பதை நிரப்பப்படுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் தண்ணீரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்குலாம் தெரியும், உம்ராவுக்கு போனவங்களும் பார்த்துருப்பாங்க. அங்கேயே வேலை செய்தவங்களும் ஜம்சம் தண்ணியை பற்றி சிறப்பு தெரியும். அந்த ஜம்சம் தண்ணீர் இருக்கிறதே எல்லா தண்ணீரை விட சிறப்பு வாய்ந்தது ஜம்சம் தண்ணீர். இரண்டாவது, எந்த நோக்கத்திற்காக வேண்டி அதை நாம் குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும். என்னுடைய நோய் சிபாவாகணும் அப்படின்னு குடித்தா அது நோய் சிபாவாகணும். யாரெல்லாம் இந்த தண்ணியை குடிப்பதன் மூலமாக எனக்கு பாதுகாப்பை கொடுன்னா அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். என்னுடைய தாகம் தீரணும் என்பதற்காக வேண்டி குடித்தால் தாகம் தீரும். எனக்கு வயிறு நிறையணும், பசியாக இருக்கிறது என்று சொல்லி குடித்தால் அது பசி தீரும். ஜம்சம் தண்ணிக்கு அவ்வளவு பவர். என்ன அல்லாஹ் நினைச்சிருந்தா ஹவுலுல் கௌசர் தண்ணீரை கூட கொடுத்துருக்கணும். எதையும் கொடுத்து அனுப்பும். அதை விட சிறப்பு என்பது இந்த ஜம்சம் தண்ணி. அதன் மூலமாக கழுவி அல்லாஹ் சுத்தப்படுத்த மாணவர்களை ஏவுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய ஒரு பெரிய அற்புதம், எந்த நபிக்கும் வழங்காத ஒரு அற்புதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். நபி சாதாரண நம்மளை போல இருக்கிறதுனால அது பலர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நபியுடைய சிறப்புகள் பலருக்கு தெரியவில்லை. பூமி இருக்க ரொம்ப பெருசு, பூமியை பூரா சுத்துறவங்க யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, காடெல்லாம். எத்தனையோ மலை பகுதிகள், வனாந்தரங்கள்,
முழுமையாக நம்ம சுற்றி பார்க்கவே இல்லை. ஏதோ நமக்கு தெரிஞ்ச சில நாடுகளுக்கு போயிருக்கலாம், சுற்றி பார்த்துருக்கலாம். ஆனால் முழுமையாக அல்லாஹ் படைத்த இந்த பூமியை யாரும் சுற்றி பார்க்கவில்லை. காரணம், அவ்வளவு பெரிய பூமி. ஆனால் அது சாதாரண ஒரு பந்து தான், ஒரு பந்து தான். இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், இந்த சூரிய குடும்பத்திலிருந்து ஒரு அங்கம் தான் இந்த பூமி என்று சொல்கிறார்கள். உடல்ல எப்படி கை தனி, மூக்கு காது எப்படி ஒரு அங்கமோ, அதே போன்றுதான் அந்த சூரிய குடும்பத்திலே ஒரு அங்கம் தான் இந்த பூமி என்று சொல்கிறார்கள். ஆனால் பூமிக்கு இந்த சூரியனுடைய ஒளி இருக்க, எழுதுகிறார்கள் விஞ்ஞானிகள், சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் அதாவது 9,30,00,000 மைலாம். எவ்வளவு தூரம் பாருங்க. ஆனால் சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி இருக்க பூமிக்கு 8 நிமிடத்தில் வருகிறது என்று எழுதுகிறார்கள். எவ்வளவு தூரம்! ஆனால் பூமிக்கு அந்த சூரியனுடைய ஒளி 8 நிமிடத்தில் வருதான். அல்லாஹ் எவ்வளவு ஒரு பேர் ஆற்றலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து, அந்த ஆற்றலின் மூலமாக என்னை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள். அல்லாஹ்வுடைய சக்தி நிறையா இருக்குது, நிறைய நம்ம புரியாத நிறையா இருக்குது. சாதாரண மேலோட்டமாக பார்த்தா இதெல்லாம் என்ன, இது நடந்திருக்காது என்று தான் நினைப்போம். பொதுவாக நம்ம ஈமானை பொறுத்த வரையும் திடீர்னு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு கூட்டங்கள் வரும், ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. நம்முடைய ஈமானில் உறுதியாக இருக்கணும். யார் என்ன வந்து சொன்னாலும் சரி, குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய வழிதான். இரவுல ஒரு பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. நம்மெல்லாம் நம்புறதுக்கு மறுக்கிறோம். பொதுவாக ஈமான் முழுமையாக உள்ளவர்களோடு எப்படி இரவுல ஒரு பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்திருப்பாங்க? இது நடக்கிற காரியமா? அல்லாஹ்வை தரிசித்து வந்த அந்த நேரம் இருக்கிற ஒரு இரவில் ஒரு பகுதி தான், அதில் எல்லாமே நடந்துருச்சு. 7 வானம் போனாங்க, பலர்களை பார்த்தார்கள், பல நபிமார்களை பார்த்தார்கள். சிதறத்துல் முன்தஹா, அதை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் போகிறாங்க, அல்லாஹ் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, தொழுகையை வாங்கி வருகிறார்கள். இப்போ இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு எப்படி சந்தேகமோ அதே போன்று அந்த மக்களும் மறுத்தாங்க. அபூ தாலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுடைய மகள் உம்மு ஹானி சகோதரி, அவங்கள்ட்ட தான் சொன்னாங்க. வந்தோடனே முதல்ல சொன்னது, நான் இப்படி இஷாவில் இருந்தேன், மக்கள்கிட்டையும் சொல்கிறாங்க, இஷாவில் இருந்தேன், ஃபஜ்ர்லையும் உங்களோட இருக்கிறேன், இந்த இடைப்பட்ட கொஞ்ச நேரத்தில் நான் போய் மேராஜ் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதை போய் நான் மக்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொன்னேன். தன்னுடைய சகோதரி உம்மு ஹானி சொன்னாங்க, வேணாம், இதை போய் நீ சொன்னால் பொய் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, உனக்கு நோவினை தரும்படியான வார்த்தையை சொல்லுவார்கள், வேணாம் நீ சொல்லாதண்ணா. இல்லையே, உண்மையாக நடந்தது, நான் அதை எப்படி மக்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள்கிட்ட சொன்னார்கள், யாருமே நம்பலை. ஆனால் உண்மையான சஹாபாக்கள், ஈமானுடையவர்கள் நம்பினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்க, சிலர் போய் சொன்னாங்க, என்ன ரசூலுல்லாஹ் இப்படி நைட்டாக போய் மேராஜ் போயிட்டு வந்தாங்களாம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயால் சொன்னார்களா? அவர்கள் வாயில் பொய்யே வராது, உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லியிருந்தா ஒரு ராத்திரியில் எல்லாமே நான் பார்த்து வந்தேன்னு சொன்னால் உண்மைதான். என்னங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பிறந்தோன்னு யாராவது எந்த குழந்தையாவது பேசுமா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, குழந்தை பிறந்தோன்னு எப்படிங்க பேசும்? ஈசா நபி பேசுனாங்க, நம்புறோம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈசா நபி குழந்தையாக இருக்கும் பொழுது பிறந்தோன்னு பேசலையா?
மையத்துங்கிறது தூக்கி அடக்கம் பண்ணணும், அவ்வளோதான், போயிடுச்சு. மையத்து எப்படி பேசும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பேச. இப்போ இதை நம்புகிறோமா? இது எப்படிப்பட்ட காலம்? விஞ்ஞானத்தில் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய காலம், நவீனமான காலங்கள், ரொம்ப இலகுவாக ஒவ்வொன்றையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலம். பொதுவாக நேரத்தையும் இடத்தையும் கூட சுருக்குவதற்குரிய ஆற்றல் அல்லாஹ் இடத்துல இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நேரத்தையும் சுருக்குவான், இடத்தையும் சுருக்குவான் அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கஹஃப் வாசிகள், அல்லாஹ் குர்ஆன்ல 15வது சூரத்துல் கஹஃப் சொல்றான். அந்த கஹஃப் வாசிகள் 300 வருடம் உறங்கினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு பிறகு அவங்களை எழுப்புறான், இருந்தது மாதிரியே இருக்கிறாங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷ காலம் தூங்கினாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்போ எந்திரிச்சு சொன்னால் இருந்தது மாதிரி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பல்கீஸ் ராணி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ள அந்த அவங்களுடைய சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வரணுங்கிறாங்க. எத்தனையோ மைலுக்கு அப்பால் வேற நாடு. உடனே ஒரு ஜின் இனத்தை சேர்ந்த அது போய் நான் கொண்டு வரேன். ஒருத்தரையும் கேட்டாங்க, நான் ஒரு நாளில் கொண்டு வரேன், 1 மணி நேரத்தில் கொண்டு வரேன், 5 நிமிஷத்தில் கொண்டு வரேன்னு சொல்லி இல்லை ஜின்கள்லாம் சொல்லுச்சு. அப்போ நொடி பொழுதில் கொண்டு வந்து சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வந்துருச்சு. யார்? பல்கீஸினுடைய அந்த ராணியினுடைய சிம்மாசனம். இப்போ இதெல்லாம் நடந்துச்சு, நாம் நம்புகிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்போ ஏன் மிஅராஜை மட்டும் நாம் நம்ப மறுக்குகிறோம்? இதுதான் நம்முடைய கேள்வி. மிஅராஜ் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை வாங்கி, அப்போ எப்போ தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க? அதுக்காக பதில் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசி பத்து, அந்த கிராமவாசிகிட்ட குதிரை விலை பேசுகிறாங்க. விலை பேசிட்டு போயிட்டாங்க. சரி, இவ்வளவுக்கு நான் வாங்கிக்கிறேன், இந்த குதிரை எனக்கு வேணும், எல்லாம் முடிஞ்சு. திருப்பி வந்து கேட்டால் தரமாட்டேங்கிறான். திருப்பி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான்? நான் எப்போ உங்ககிட்ட பேசினேன்? நீ வந்து பார்க்கவே இல்லை, நீ வந்து என்கிட்ட பேசவே இல்லை, நீங்கள் சும்மா சொல்கிறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த கிராமவாசி சொன்னான். உடனே கூட அந்த நேரத்தில் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்தாங்க. முதல்ல யாருமே இல்லை. அப்போ அவன் என்ன கேட்குறான்? நீயும் நானும் பேசிக்கிட்டேன்னு சொல்கிறீங்கள, குதிரையை கேட்டதா சொல்கிறீங்கள, யார் பக்கத்தில் இருந்தா? சாட்சி சொல்லு. நீயும் நானும் பேசவே இல்லை, நீயும் குதிரையை என்கிட்ட கேட்கல, நானும் எதுவும் சொல்லலை, ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு நான் அவங்ககிட்ட பேசினேன், இந்த குதிரையை கொடு, இந்த காசுன்னு சொன்னால் நான் எப்படி தருவேன்? ஒன்றுமே பேசலைங்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே புரியலை. சாட்சி யார் இருக்கா? 2 பேரும் தான் பேசிக்கிட்டாங்க. ஹுசைமா இப்போ தான் வந்திருக்காரு. சொன்னார், நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. எப்போ நீ பார்த்த? நானும் இவர் தானே பேசிக்கிட்டோம், இந்த கிராமவாசிங்க நானும் பேசிக்கிட்டோம், ஆனால் நீ பார்த்ததா சொல்லி எப்படி? பொய் சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹுசைமா சொன்னார், அந்த சஹாபி, யாரை சொல்லலாம், சொர்க்கம் இருக்குன்னு நீங்கள், மேராஜ் போனது மட்டும் எத்தனையோ இருக்குன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, நாங்கள் நம்பணும்ல, உங்கள் வாயிலிருந்து பொய்யே வராது, நானும் அவரும் குதிரையை பேசிக்கொண்டோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், உங்கள் வாயிலிருந்து எப்படி பொய் வரும்? இப்போ உண்மைதான். சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திகைச்சிட்டாங்க. சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு காரியத்தை சாட்சி சொல்லணும்னா 2 பேர் வேணும். ஒரு காரியத்தை பார்த்ததாக சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 பேர் வேணும். ஆனால் அந்த ஹுசைமாவை பொறுத்தவரை ஒரு ஆளே போதும்னு சொன்னாங்க, 2 சாட்சி தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அற்புதமான ஒரு மிஅராஜை சென்று வந்த இந்த சிறப்பான இந்த நன்னாளில் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பிறகு சரியாக 8-9 மணி அளவில் மிஅராஜுடைய பயான் நடைபெறும்.
இதனுடைய தொடராக இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம சொல்லுவோம், சில விளக்கத்தை சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் அவசியம் வந்துருங்க. பராத்துடைய இரவுடன் இன்ஷா அல்லாஹ் ராத்திபு தஸ்பீஹ் நபில் தொழுகை ஜியாரத் எல்லாம் நடைபெறும். அதில் தாய்மார்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்வார்கள். இதில் நம்மளுக்கு மட்டும்தான் இஷாவுடைய தொழுகைக்கு பின்பாக 8:30 மணி அளவில் இன்ஷா அல்லாஹ் பயான் மட்டும் நடைபெறும். எல்லோரும் வந்து விடுங்கள் இன்ஷா அல்லாஹ். சீரணியம் வழங்கப்படும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை நாளைக்கு குத்தாலம் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் பெண்கள் மதரசாவில் பெண்கள் பட்டமளிப்பு நம்ம ஊர்லேயும் வாங்குகிறாங்க. அந்த பெண்கள் பட்டமளிப்பு பட்டம் வழங்கி பேருரை இன்ஷா அல்லாஹ் நான் தான். அதற்கு சிறப்புரையாக நம்ம மீலாது விழாவுக்கு வந்த இஸ்மாயில் ஹசனி ஹசரத் அவர்கள் ஜமால் முகமது கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாங்க, ஆலிம். அவங்க இன்ஷா அல்லாஹ் சிறப்புரையாற்ற வருகிறார்கள். அதிலேயும் இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே சாயந்தரமே வந்துடுங்க, அதிலேயும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதே போன்று திருவாடுதுறையிலும் பெண்கள் மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா, அதுவும் நாளைக்கு தான் இன்ஷா அல்லாஹ், அதிலேயும் கலந்துக்குங்க. 30ஆம் தேதி நம்ம ஊருக்கு அருகாமையில் உள்ள மல்லியம் புதிய பள்ளிவாசல் இன்ஷா அல்லாஹ் திறப்பு விழா, அதிலேயும் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது பல பேச்சாளர்கள் வருவார்கள், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு உள்ளத்தில் பதியும். இஸ்மாயில் ஹசனி அவங்க பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, அப்படி இருந்து 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினாங்க. ஆனால் நல்ல சிறப்பான ஒரு பேச்சாளர். இன்ஷா அல்லாஹ் அதிலேயும் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இந்த சிறப்பான மிஅராஜுடைய இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி வந்த அந்த தொழுகை, அதை நம்முடைய இறுதி மூச்சு உள்ளவரை விடாமல் முறையாக சரியாக நாம் தொழுது அந்த தொழுகையின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பத்தை அல்லாஹ் ஈருலகிலும் நமக்கு தந்திருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஆதத்துக்கு